கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 11 19 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே குஷ்டரோகிகளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கும். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக கடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரைத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்து அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். எனக்கு அன்பானவர்களே, நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். தேவனிடம் நன்மை பெற்ற நாம் நன்றி சொல்ல, சாட்சி சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஆலயத்தில் சாட்சி சொல்ல வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துங்க. அது தேவனுக்கு பிடிக்கும். நீ என்னை மகிமைப்படுத்தும் போது நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றார் தேவன். எனக்கு அன்பானவர்களை, நாம் ஒரு அற்புதத்தை பெறுவதற்கு முன்பாக தேவனிடம் மன்றாடி கேட்குறோம். அதுக்கு பிறகு அற்புதம் கிடைச்ச பிறகு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். நாம் இனி நன்றி சொல்லவும் சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். சரிங்களா? தேங்க்யூ.